அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு எத்தனையோ சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்தியை கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் திரும்ப ஒரு விசை கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு மேலாயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, என் இருதயத்தின் நிறைவினாலே வருகிற வார்த்தை அல்ல, என் சிந்தையிலே முழுவதும் இருக்கிற வார்த்தைகளால் அல்ல. தேவனுடைய வார்த்தையாகவே புறப்பட்டு வரட்டும். நீர்வாயாயிருந்து அடியானோடு இந்த அடிமையோடு கர்த்தர் பேசுவீராக. கேட்கிற பிள்ளைகள் தூக்க மயக்கமோ சோர்வோ அசதியோ வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு எந்த ஒரு தடை வராதபடிக்கு உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும். பேசியது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேசு. நான் வசனத்தை கேட்கும்போது இருதை குழைந்துட்டு எறியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 121 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். ஒரே வசனத்திலே கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் நிழலாய் இருக்கிறார், கர்த்தர் வலப்பக்கத்தில் இருக்கிறார். 3 விதமான செய்திகள் எத்தனையோ சந்தர்ப்பத்திலே பேசியிருந்தாலும் இன்னும் கர்த்தர் இன்றைக்கு திரும்ப 5ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உனக்கு வலது பக்கத்திலே நிழலாய், கர்த்தர் உனக்கு வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய். வலது பக்கம் என்கிறது ஒரு விசேஷித்த வலது தரம், ஒரு விசேஷித்த மரியாதைக்குரிய. வலது கரத்தினாலே நாம் கொடுத்தருக்கு, நாம் உங்களுக்கு டீயோ தண்ணியோ வலது கரத்தில் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப பயபக்தியாக இந்த கையை வச்சு கொடுப்பார்கள். பக்தி மரியாதைக்குரியது. ஒரே எனக்கு பிடிக்கல சொன்னப்பா டீ குடிச்சிருப்போம் அப்படின்னா இடது கை ஒரு அசக்தியா. ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஆனால் உன்னை அறிந்து கொள்ளுங்கள், எதெல்லாம் கர்த்தர் நமக்காக செய்கிறாரோ அதை அப்படியே பிசாசு தொடருவான். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்க வாசித்து பாருங்கள். 109 சங்கீதம் 6 வசனம். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. நம்ம சொல்றோம் கர்த்தர் நமது வலது பக்கத்திலே இருக்கிறார். ஆனால் சாத்தானும் சில வேளையிலே வசனம் சொல்கிறது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் வலது பக்கத்தில் நின்று கொண்டு அவனை குற்றப்படுத்த பார்த்தான். சகேரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2. அவர் பிரதான ஆசாரியனாகிய, சாதாரண ஆசாரியன் அல்ல, பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். சாத்தான் எங்க நிற்கிறானா? அப்போ ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது வலது பக்கத்திலே
கர்த்தர் இருக்கிறாரா அல்லது சாத்தான் நின்று கொண்டிருக்கிறாரா என்று உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருப்பாரானால் அல்லது உன் வலது பக்கத்தில் இருப்பாரானால் உனக்கு நடக்கிற சம்பவங்கள் அனைத்தும் உன்னை ஒரு உணர்வுள்ளவனாய் மாற்றும். உணர்வுள்ளாய் கர்த்தனா என்னோடு இருக்கிறார் என்கிறதை நீ அறிந்து கொள்ளும்படியே கர்த்தர் நினைப்பார். தேவ செய்தியை நான் தொடர்கிறேன். நீங்க பாருங்கள், வலது பக்கத்திலே எது இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி, வலது பக்கத்தில் இருப்பதினாலே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எதுவும் என்னை அசைப்பதில்லை. நாங்கள் போடப்பட்டிருக்கிறது வலதுபுறத்தில் என்று. அந்த சங்கீதம் 16:8 இருக்கிறது, வலதுபுறத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வலது பக்கத்தில், வலதுபுறம் என்று நான் சொல்லாமல் வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறபடினாலே, வலது பக்கத்தில் எது இருக்கிறது நமக்கு? கர்த்தர் இருப்பாரானால் அவருடைய சேனை இருக்கும், அவருடைய வேதம் இருக்கும், அவருடைய சத்தியம் இருக்கும், அவருடைய சாட்சி இருக்கும், அவருடைய சம்பூர்ணங்கள் இருக்கும். வறுமை இருக்காது, சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, பொறாமை இருக்காது, கசப்பு இருக்காது, எரிச்சல் இருக்காது, பொய் பித்தலாட்டம் இருக்காது. கர்த்தரின் வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவேன். வலது பக்கத்தில் இருக்கிறதை பாருங்கள். முதலாவதாக 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும், கர்த்தர் தமது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும், பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அவருடைய வலது பக்கத்தில் பரமசேனை இருக்கிறதை கண்டேன். வலது பக்கத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய பரமசேனை. அவர்களோடு இருக்கிறது மாம்ச மையம், நம்மோடு இருக்கிறது பரமசேனை. சேனைகளின் கர்த்தர் என்னும் நாம், சேனைகளின் தேவனாகிய தேவன் என்று அவருக்கு நாமம் உண்டு. அநாமத்திலே ஒன்று, சேனைகளின் தேவன் அவர். பரம சேனை வலப்பக்கத்தில், கர்த்தருடைய சேனை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு வசனம் சொல்கிறது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது என்றார். வலப்பக்கத்தில் 1000-14,000 பேர் இருக்கட்டும், ஆனால் ஒன்றே ஒன்று அறிந்து கொள், உன்னை சேதப்படுத்த விடலாம். இந்த 91ஆம் சங்கீதத்தை தெரியுமே, 91:7 தானே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை என்ன பரம சேனை நம் வலது பக்கத்தில் இருக்கிறது. இந்த சேனை தேவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள்.
80ஆம் சங்கீதத்தை பாருங்கள் கொஞ்சம். 80ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சேனைகளின் தேவனே, பார் எப்படி அழைக்கப்படுகிறது. 7ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்களை திரும்பி கொண்டு வாரும். எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள். எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். உடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ம். சேனைகளின் தேவனே, 14ஆம் வசனம். சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து, எங்களை கண்ணோக்கி பார்த்து, வா சேனையின் தேவனே, கண்ணோக்கி பார்த்து, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். தேவன் நம்மை விசாரிக்க சேனையின் தேவன் இருக்கிறார். வானத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பாரு. இந்த பரம சேனை வலது பக்கத்தில் இருப்பதினால், வலப்பக்கத்தில் இருப்பதினால் நமக்கு கிடைக்கிற நன்மையை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14. அந்த சனமே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14. அந்த சனமே பரமசேனையின் திரள், பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி சொல்லி தேவனை துதித்தார்கள். பரம சேனை நமது வலது பக்கம் இருக்குமானால் உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம். எத்தனை பேர் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, குடும்பத்திலே சமாதானமே இல்லை. குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் என்பது இல்லை. ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வருகிறோம் போகிறோம், கடமைக்கு காட்டிக் கொள்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சமாதானமே இல்லை. நான் ஒன்று அறிந்து கொள், சமாதானம் உனக்குள் இருக்குமானால் பரம சேனை உன் வலது பக்கம் இருக்கு அறிந்து கொள். அப்படி உன் குடும்பத்திலே சண்டை, சச்சரவு, குழப்பம் இருக்குமானால் உன் வலப்பக்கத்திலே யார் இருக்கிறார் என்று நீயே விதானித்து பார். வலப்பக்கத்தில் இருக்கிறது கர்த்தரா அல்லது குற்றப்படுத்துகிற சாத்தான்? எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானை உன்னை கடிந்து கொள்வாராக என்று சகேரியாக வாசித்தோமே. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், அப்போ உன் வலப்பக்கத்திலே சாத்தானோ நிற்கிறார். உன் வலப்பக்கத்திலே இந்த 5ஆம் மாதம் கர்த்தர் சொல்கிறார், உன் வலப்பக்கத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். எதற்காக? உனக்கு மகிமையான ஒரு சமாதானம். அவர் சேனைகளின் தேவன். அவருடைய நாமத்தை குறித்து ஓசியால் போடப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த பரம சேனையினுடைய நாமம் ஓசியா 12ஆம் அதிகாரம் 5-6. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். கர்த்தராகிய அவர் எப்பேற்பட்ட தேவனா? சேனைகளின் தேவன். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தேவனிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு, தயவையும் நியாயத்தை கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. யாரை நம்பிக்கொண்டிரு? நீ கர்த்தரையே நம்பு. வேற யாரு? கர்த்தரை நம்புகிற உனக்கு பரம சேனை உண்டு. அந்த பரம சேனையினாலே உனக்கு சமாதானம். நீ கர்த்தரை நம்பு. எந்த சூழ்நிலையும் வேற யாரை நம்பிடாதே. கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொள். கர்த்தர் செய்வார்.
நிச்சயம் செய்வார், ஆச்சரியமா செய்வார். டாக்டரை பார்க்கிலும் ஆச்சரியமா செய்து முடிப்பார். நியாயாதிபதியை பார்க்கிலும் உனக்கு நீதிச்சார் வல்லவரா இருக்கிறார். நியாயத்துக்கு போனா சொல்வார்கள், சண்டைக்காரக்கால விட்டுலாம், சாட்சிக்காரர்கள் வேவே கூடாது. இல்லாத்தம்பெல்லாத்த சொல்லி பெருசாக்கிறான், ஊதிடுவாங்க. நான் வந்து நான் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். நம்புகிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த 5ஆம் மாதம் நீ சொல்லலாம், எனக்கு பரம சேனையின் சமாதானம் உண்டு. எங்க இருக்கிறது? என் வல பக்கத்திலே பரம சேனையின் சமாதானம். 2வது 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் வலது பக்கத்தில் நிற்பான். வலது பக்கத்தில் யாருண்டு? ஆசாப். ஆசாப் என்கிற பெயருக்கு சேர்த்துக் கொள்ளுகிறவன், சேர்க்கிறவன். நான் அவனுடைய பேர் என்ன? ஆசாப் என்றால் சேர்க்கிறவன் என்ற அர்த்தம். ஆசாப் விசேஷித்த பாடகர், ஸ்பெஷல் சிங்கர். அவர் விசேஷித்த பாடகர். இந்த ஆசாவை குறித்து வேதம் சொல்கிறது, வல பக்கத்தில் இருக்கிறார், சேர்க்கிறவர். நம்முடைய தேவன் எல்லாரையும் பார்த்து அழைத்து சேர்த்துக் கொள்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அப்படி சேர்த்து சிதறடிக்கிறது அல்ல, விரட்டி அடிக்கிறது அல்ல. அவர் போயிட்டு துரத்துகிற தேவன் அல்ல. அவர் வலப்பக்கத்தில் இருக்கிற யாரா? சேர்க்கிறவர். ஆசாப் என்றால் சேர்க்கிறவர் என்று அர்த்தம். நீங்க போய் வேதத்திலே நீங்க போய் பாருங்கள். ஆசாப் அவர் ஸ்பெஷல் விசேஷித்த பாடல் பாடுகிறவன். இந்த ஆசாவை குறித்து சில வசனங்களை குறிப்பாக சொல்கிறேன், பாருங்கள். இந்த வலப்பக்கத்திலே சேர்க்கிறவர் இருக்கிறார். நம்மை துரத்துவர் அல்ல, போ மாணாணி, வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல. 5ஆம் மாதத்திலே வெறுக்கிற கூட்டம் வெறுக்கட்டும், நம்மை சபிக்கிற கூட்டம் சபிக்கட்டும், நம்மை ஒதுக்கிற கூட்டம் ஒதுக்கட்டும், நம்ம அழ வைக்கிற கூட்டம் அழ வைக்கட்டும். ஆனால் வலப்பக்கத்தில் ஒரு இருக்கிறார், ஆசாப். சேர்க்கிற தேவன் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசாப்பை குறித்து சகல வல்ல கிருபையை பெற்ற ஆசாவை, அது அனைத்தும் இயேசுவின் ரூபத்தை காட்டுகிறது. பாருங்கள், இந்த ஆசாவை குறித்து 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 4-5. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 4-5-7. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும். ஆசாப் யாரு? ஆசாப் அவர் தலைவர். நமது தலைவராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தலையாயிருக்கிறார். வலப்பக்கத்தில் ஆசாப் இருக்கிறார், அப்படியே தலைவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆசாப் தலைவனும். சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். ஏயேல், செமிரிமோத், எகியேல், மத்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபேத் ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும். அவன் விசேஷித்த பாடகன். அவன் தலைவன் மாத்திரமல்ல, பாடகன். 7ஆம் வசனம். அப்படி ஆரம்பித்த அந்நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாவிடத்திலும் அவன் சகோதரனிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. அவன் தலைவன், அவன் விசேஷித்த பாடகன், அவன் சங்கீதம் கொடுத்தான். நீங்க வீட்டில் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நம்ம எதிர்த்த ஜெப சபை சனங்கள் ஒன்று தெரியாது இருக்கக்கூடாது. ஆசாப் எழுதின சங்கீதம் 50ஆம் சங்கீதம்.
நீங்கள் வீட்டில் பார்த்துக் கொள்ளுங்கள். 50ஆம் சங்கீதம் ஆசாப்புடைய சங்கீதம். 73ஆம் சங்கீதத்திலிருந்து 83ஆம் சங்கீதம் வரைக்கும் ஆசாப் எழுதினது. 50ஆம் சங்கீதம் ஆசாப் எழுதினது. 73ஆம் சங்கீதத்திலிருந்து 83ஆம் சங்கீதம் வரைக்கும் எழுதினது ஆசாப் எழுதினது. அப்போ வலப்பக்கத்திலே இருக்கிறவர் சங்கீதம் எழுதக்கூடிய எழுத்தாளன் அல்லது கவிஞன். ஆசாப் விசேஷித்த பாடகர், ஆசாப் தலைவன், ஆசாப் சங்கீதம் எழுதக்கூடிய கவிஞர். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ராஜாவை அழைப்பித்தார்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இலக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும். ஆசாப் யார் என்றால் கணக்கன், கணக்கு வைக்கிறவன், கணக்கு எழுதுகிறவன். உன் கண்ணீரை என் கணக்கில் அல்லவோ நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கணக்கில் வைக்கிற கணக்கன் தான் நம் வலப்பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிற நீ விடுகிற கண்ணீர், பெருமூச்சு, அதெல்லாம் கணக்கு வைத்து நிற்கிறாரு. அது அனைத்தையும் அறிகிறவர் கணக்கன் தான் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறார். அவன் கணக்கன் மாத்திரமல்ல, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும். ஆசாப் யாரு? காவல், வனக்காவலன். யாருமே இல்லாத வனாந்தரத்தில் உன்னை காக்கிற கர்த்தர் அவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வலப்பக்கத்திலே காக்கிற கர்த்தர் அந்த ஆசாப் நின்று கொண்டு. ஆசாப் யார் என்றால் வனக்காவலன், உன்னை காக்கிறவர், உன் பிள்ளைகளை காக்கிறவர், உன் குடும்பத்தை காக்கிறவர். அவர் உறங்க மாட்டார். நீ வனக்காவலனாய் ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். யார் அவர்? ஆசாப், நம்மை காக்கிற வனக்காவலன். அவன் வனக்காவலன் மாத்திரமல்ல, எல்லா வழியையும் நம்மை சுத்திகரிக்கிறவர், பரிசுத்தமாக்குற ஆசாப் வலப்பக்கத்தில் இருக்கிறார். வாசித்து பாருங்கள். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 46. தாவீதும் ஆசாப்பும். கவனியுங்கள், நான் சொல்ற ஆசாப்பை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வலப்பக்கத்திலே ஆசாப் நிற்கிறான், நிற்பான். உனக்கு இந்த மாதம், இந்த மாதத்திலே நிற்பான் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. உனக்கு அவன் நின்று கொண்டிருக்கிறார். வழக்காட, வாதாட, உனக்கு ஜெயம் கொடுக்க, உன்னை சுத்தமாக்க, உன்னை குணமாக்க, உன்னை பாதுகாக்க உனக்காக தலைவராக நின்று கொண்டிருக்கிறார். தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் அது சுத்திகரிப்பு, பரிசுத்தம். நீங்க 45, 46, 47 வாசித்தா ஆசாப்பின் நிமித்தமாக ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்தம். இவை அனைத்தும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆசாப் யார் என்றால் அவர் தீர்க்கதரிசி, அவன் தலைவன், அவன் கணக்கன்,
அவன் கவிஞன், விசேஷித்த பாடகர், அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர், எல்லாமே அவர். ஆனா எல்லாத்துக்கும் மகா தீர்க்கதரிசி நமக்கு நான் உண்டாக செல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசி ஆசாப். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2. மேலும் 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1-2. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். யார் இவரு? ஆசாப் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி, மகா தீர்க்கதரிசி நமக்குள்ளே உருவாகி இருக்கிறார் என்று சொல்லப்படும். பயம் நிறைந்தவர்களாகி நாயின் ஒருவர்கள் பாடை தொட்ட மாத்திரத்திலே வாலிபன் எழுந்தான். அங்க இருக்கிற ஜனங்கள் மகா சந்தோஷப்பட்டு பயம் நிறைந்தவர்களாகி என்ன சொல்கிறார்கள்? மகா தீர்க்கதரிசி நம் நடுவிலே எழுந்திருக்கிறாரே. தீர்க்கதரிசி ஆகிய ஆசாப் 2ஆம் வசனம். ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஆசாவாகிய தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். அப்ப இந்த 5ஆம் மாதம் 5ஆம் தேதி உன் வல பக்கத்தில் இருக்கிறவர் யார்? அவர் தீர்க்கதரிசி, அவர் காவலன், அவர் தலைவன், அவர் கவிஞன், அவர் சுத்திகரிக்கிறவர், அவர் கணக்கன். உன்னுடைய எல்லா பிரச்சனையும் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் வல பக்கத்தில் இருக்கிறவர் உனக்கு சகல சம்பூர்ணத்தை கொடுக்கிறார். ஒரு ஒன்று மாத்திரமல்ல, உன் வல பக்கத்தில் ஆசா நிற்பானாக. என்றால் சேர்க்கிறவர். ஆசா பின்னர் என்ன அர்த்தம்? அது மறந்துடாது. பெயருக்கு அர்த்தம் சேர்க்கிறவர். சிறடிக்கிறவர் அல்ல, பொறுமை தலைவர் அல்ல, உன்னை விட்டு விலகிறவர் அல்ல, உன்னை சேர்த்து கொள்கிறவர். எருசலேமே, எருசலேமே, எத்தனை தரமோ நீ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அவனை சேர்க்கிறவர். ஆகினால் சேர்க்கிறவர் வல பக்கத்தில் இருக்கிறதினாலே நீ சகல சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்வாய். அதே வேளையிலே உன்னை துரத்துகிற காரியமோ, உன்னை விரோதிக்கிற காரியமோ, உன்னை வெறுக்கிற காரியமோ, உன்னை குழப்புகிற காரியமோ, உன்னை கலக்கிற காரியமோ ஏதாவது வலப்பக்கம் இருக்குமானால் நீ அறிந்து கொள், உன் வலப்பக்கத்திலே ஆசாப்பில்லை, உன்னை குற்றப்படுகிற சாத்தான் இருக்கிறது. நான் எருசலேம் ஜெபசபை மக்களுக்கு சொல்லிக்கொள்ளே, நம்ம வலப்பக்கத்திலே சேர்க்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேர்க்கிறவர் இருக்கிறார். உனக்கு சம்பூர்ணத்தை தருவார். வல பக்கத்தில் பரமசேனை சமாதானம் உண்டு. வல பக்கத்திலே சேர்க்கிறவர் சம்பூர்ணம் உண்டு. 3ஆம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 4, 5, 6. வேத பாரகனாகிய எஸ்ரா, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 4, 5, 6. வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக, அவனது வலது பக்கமாக மத்தத்தியாவும் செமாயாவும் அனாயாவும் உரியாவும் லக்கியாவும் மசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசலேலும் மல்கியாவும் அகூவும் அஸ்பனாவும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று, உயர வல பக்கத்திலே உயர நின்று சகல ஜனங்களும் காண, எல்லாரும் காண புஸ்தகத்தை திறந்தான். எந்த புத்தகத்தை? வேத புத்தகத்தை, நியாய பிரமாண
கொடுத்தான். அவர் அதை திறந்தபோது திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி முடிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தரை என்ன செய்து கொண்டார்கள்? வலது பக்கத்தில் இருக்கிற அந்த புஸ்தகம் உண்டு. ஆமென் ஆமென் என்று கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அப்போ வலது பக்கத்திலே வேத புத்தகம் உண்டு. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் வலது பக்கத்திலே பரம சேனை உண்டு. வலது பக்கத்திலே சேர்க்கிறவர் உண்டு. வலது பக்கத்திலே வேத புத்தகம் உண்டு. வேத புத்தகம் என்று போடப்பட்டிருக்கு. வேத புத்தகம் என்று சொல்லலையே. ஆனா அந்த புத்தகத்தை வாசிக்க எழுந்த போது ஜன என்ன செய்தார்கள்? கதவுக்கு நான் திறந்த எழுச்சிருப்பாங்களா? ஒரு கதை புக்கோ ஒரு வேற எந்த புக்கோ எழுதியிருந்தார். கர்த்தரை புகழ்ந்து கர்த்தரை சோதரித்து அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த கர்த்தருடைய வேதத்தை ஏன் இந்த எஸ்ரா வாசித்தாண்டா? வசனம் சொல்லியிருப்பது எஸ்ராவை குறித்து. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். இந்த எஸ்ரா எழுந்து நின்றாரே வேத வசனத்தை. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். எப்படிப்பட்ட வேத பாரகனா இருந்தானா? அப்ப இவங்க என்னதான் இருக்கும்? வேத புத்தகம். வேத புத்தகத்தை தேறின வேத பாரகனாமே. வேதத்தையே கரைத்து குடித்தவன். வேதத்தையே அப்படியே மனப்பாடம் செய்து அதன்பில் நடக்கிற தேறு வேதப்பனாய் இருந்தால் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான் என்றார். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வலது பக்கம் கர்த்தருடைய கரம் இருக்கிறதா அல்லது நாம் இருக்க பிசாசுகளா பார்க்கப்படுது? வேதம் உண்டு வலது பக்கத்திலே. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. 7ஆம் வசனம். அவனோடு 8 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். எங்க வந்தானா? 5ஆம் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் மேல் வந்திருக்கிறது. எருசலேமுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 5ஆம் மாதத்திலே எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமாவது. கவனிங்கள், நம்முடைய ராஜாதி ராஜா. இது 7 என்று சொன்னால் பரிபூர்ண நன்மையை காண்பிக்கிறது. 5ஆம் மாதத்திலே உனக்கு கிடைக்காத அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் கிடைக்க செய்கிறார். உனக்கு கிடைக்கவே நினைக்கிற கர்த்தர் கொடுக்க வருகிறார். எனக்கு சுதந்திரிப்பார். 5ஆம் மாதத்திலே அவன் எருசலேம் கண்டிருக்கிறான். நீங்களும் நானும் எருசலேம் தேவாலயத்தை கண்டிருக்கிறோம். 5ஆம் மாதம் 5ஆம் தேதி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் பக்கத்திலே வேதம் உண்டு. இந்த வேதத்தினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிக்க வேண்டாம். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. அவளுக்கு என்ன இல்லையா? இடரே இல்லை. அதே போல நீதிமொழியில் உண்டு. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. வேதமே வெளிச்சம். அந்த வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானமும் மிகுந்த வெளிச்சம் உண்டு. வேதத்திலே அதை பார்க்கிலும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம்
ஏசையா 51 அதிகாரம் 7 வசனம். நீதியை அறிந்தவர்களே, ஏசையா 51:7. நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. வேதத்தை எங்க வச்சிருக்கிற நம்ம இருதயத்தில். அந்த வேதம்லாம் இருதயத்தில் தான். இன்னைக்கு அநேகர் பைபிளில் கையில் எடுத்துட்டு பைபிளில் கூட ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். எல்லாம் ஃபோன்லேயே பைபிளெல்லாம் பார்த்துடலாம். ஆனால் வசனம் சொல்கிறது ஃபோனில் இருக்குதோ கையில் இருக்குதோ ஒன்று. ஆனால் வேதத்தை எங்கே பதித்து வைத்திருக்கிற பதிவு? இருதயத்தில் பதித்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நான் உங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய காரிய இருதயத்தை வேதத்தில் பதித்தவர்களே, உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்கவராயிருக்கிறார். அவர் செவி கொடுப்பா. இத்தனை மாதம் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன் ஜெபத்துக்கு கர்த்தர் செவி சாய்க்கப்படுகிறார். செவி கொடுத்து விட்டார். நம்புறீங்களா? கர்த்தருக்கு செவி கொடுத்து விட்டார். இனி பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இருதயத்தை வேதத்தில் பதித்து இருக்கிறவர்களே, எத்தனையோ வசனங்கள் இருதயத்திலே பதைந்து புதைந்து கிடைக்கும். நம்முடைய இருதயம்னா ஒரு அரிசி குடல் போல, அரிசி மூட்டையில தான் இருக்காது, குடல்ல. எங்க போனாலும் ஏற்றத்தும் இறக்கத்தும் லாரியில கொட்டிருக்கிறதுனால எங்க பார்த்தாலும் அரிசி சிதறி கிடக்கும். நடக்கிறதெல்லாம் அரிசி கிடைக்கும். பார்த்துருக்காங்க. சும்மா செயற்பட்டு வைப்பட அரிசி போது கிடையாலும் ரேஷன் அரிசி போது நிறைய அரிசி கொட்டி கிடக்கும். வேதத்தில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில் எல்லாம் எத்தனையோ வசனங்கள் இது பதிந்து. கர்த்தர் உன் வல பக்கத்திலே வேத புத்தகம் உண்டு. அது உனக்கு செவி கொடுக்கும். அவரே உனக்கு செவி கொடுப்பார். உன் ஜபத்துக்கு அவர் செவி சார். 4வது மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யத்தை நீங்கள் வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? ராஜாதி ராஜா. அவர் தான் கூப்பிடுறாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள், உங்களுக்காக ஒரு ராஜா உலகம் உண்டானதுக்கு உங்களுக்கு ஆயத்தமா இருக்குது. இது தேவனே சிலர் அனுமதிக்கிறார். உனக்கு ஒரு பெரிய ஆசை கட்டு, ஒரு சுதந்திர கட்ட வச்சிருக்கிறார். வல பக்கத்திலே ராஜா உண்டு. நம்முடைய ராஜாதி ராஜா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? தேடி வந்தார்களே. மத்தேயு 2:2 சாஸ்திரிகள் வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? வலப்பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற ராஜா. இவர் எங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. வலப்பக்கத்திலே ராஜா நிற்கிறார். மத்தேயு 27 அதிகாரம் 37 வசனம். அன்றியும் மத்தேயு 27:37. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். யூதருடைய ராஜாவாகிய இயேசு, ராஜாவாகிய இயேசு, நம்ம ராஜாதி ராஜா நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறதினாலே நம்மை தேவன் சத்தியவான்களாய், பொய்க்காரர்களாக அல்ல, சத்தியவான்களாய் சாட்சிய நிறுத்தி காட்டுவாராம். உன் வல பக்கத்திலே ராஜா இருக்கிறதினாலே உன்னை
சத்தியவானாய் சாட்சியாக நிறுத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 37 அப்பொழுது யோவான் 18 அதிகாரம் 37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நீ ராஜாவா? எல்லாம் சொல்றாங்களே, நீ ராஜாவாப்பா? இயேசு கேட்கிறார், நீ ராஜாவா? இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் எவன் என் சத்தத்தை சத்தியவானாய் மாற்றும். ராஜா உன் வட பக்கத்தில் இருக்கிறதுனாலே இந்த மாதம் நீ எங்க போயிருந்தாலும் ஒரு சத்தியவானாய் நிறுத்துவார். நம்மளை எத்தனை பேரை பார்த்து தூரத்தில் வரும்போதே ஃப்ராடு வராங்க, கலகம் வருதுப்பா, பேசாத கலகம் வருது, அதுவா பஜாரி கண்டு பாரு. அந்த பேர் அல்ல, நீ எங்கே போயிருந்தாலும் சத்தியவான் வருகிறார். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற ராஜா நீ ராஜா. நாம் வளர்ப்போம். உன்னை பார்த்து சத்தியவான் என்று சொல்கிறார்களா, அது பொய்க்கு பிதா என்று சொல்கிறார்களா? இவன் எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம். இன்னைக்கு தேவ பிள்ளையை கொஞ்சம் அறிந்து கொள். உன் வலது பக்கத்திலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். எந்த ரூபத்திலே? ராஜாவாக. எதற்காக? உன்னை சத்தியவானாய் மாற்றுவதற்காகத்தான் அவன் இருக்கிறார். வேறு எதற்கல்ல. உன் வாழ்க்கையே கர்த்தர் மாற்றி ராஜா. ஏன்னா அவருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. அவருடைய வஸ்திரங்களிலேயும் அவருடைய தொடையிலே எழுதப்பட்டிருக்கிறான். வெளிப்படுத்தல் ராஜாவை குறித்து போடப்பட்டிருப்பார்கள். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் ராஜாதி ராஜா எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இது ராஜாதி ராஜா உன் வட பக்கத்தில் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? உன்னை சத்தியவனாய் மாற்றப்படுகிறார். உன் குடும்பத்தையே சத்தியவனாய் மாற்றப்படுகிறார். உன் புருஷனை சத்தியவனாய் மாற்றப்படுகிறார். உன் மனைவி சத்தியவானாய் மாற்றப்படுகிறார். சத்தியவானாய் அவர் சத்தியவரன் நம்மை சத்தியவனாய் மாற்றுவார். கடைசியாக மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 5 அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து மார்க்கு 16 அதிகாரம் 5 அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். வலது பக்கத்திலே வெள்ளங்கி தரித்தவர் இருக்கிறார். நம்ம நேசுடைய பேரிலே வெண்மையும் சிவகுமாரவர் வெள்ளங்கி தரித்தவரால் நம் நடுவில்லாமல் கொண்டிருக்கிறார். வலது பக்கத்திலே வெள்ளங்கி உண்டு, அங்கி உண்டு. அப்படி அங்கி விலையேற பெற்றது. அதை கிழிக்க மனதில்லாமல் சீட்டு போட்டுக் கொண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி அங்கி அப்படி அங்கி தையல் இல்லாமல் இருந்ததினாலே அவர்கள் ஒருவருக்கு ஒரு சீட்டு போட்டு வஸ்திரங்கள் என்று போடப்பட்டு இன்னொன்று அவருடைய வஸ்திரத்தின் பேரில் அவருடைய அங்கி தையல் இல்லாமல் இருந்ததாம். அதை கிழிக்க மனம் இல்லாமல் என்ன செய்து கொண்டார்களாம்? சீட்டு போட்டு யார் ஜெயிக்கணுமோ அவங்க தான் அவருடைய அங்கி. இந்த வெள்ளை அங்கி என்று சொல்லும்போது அந்த பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், மிகுந்த பிரச்சனையோடு வாழ்கிற நமக்கு கர்த்தர் வெள்ளை அங்கி தரிக்கின்ற கொண்டிருக்கிறார். எதற்காக நிற்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 6 அதிகாரம் 11 அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. கவனிங்கள்.
அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. யார் இவர்கள்? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான ஜனங்களும் வெள்ளை அங்கிகளை தரித்து வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுந்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நீ வெள்ளை திரளான ஜனங்கள் 1,44,000 பேர் மாத்திரமல்ல, அவருக்கு மேலுக்கு எத்தனை பேரா? என்ன கூடவே முடியாது. எண்ணிக்கை கடந்தால் பல கோடி மக்கள், பல கோடி வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு குறுந்தோலை கையில் எடுத்துக்கொண்டு அவருக்கு மறைக்க. இவர் யார் என்றால் 11ஆம் வசனம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் 13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் யார்? வெள்ளை அங்கி தரிச்சிருக்க வலது பக்கம் வெள்ளை அங்கி இருக்கிறது. யார் இது? யார் இவர்கள்? வெள்ளை இடத்தில் யார் இவர்கள்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டால் அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எப்படி இருந்து வந்தார்களா? மிகுந்த உபத்திரம் எனக்கு வானப்பா ஆண்டவரே, சோதனை மேல சோதனை போதும்பா, எனக்கு இயேசுவானா சோதனை வேணாம். ஆனா இங்கே இல்லை, உனக்கு பரலோகத்தை கத்த வச்சிருக்கிறார். இவள் யார்? வெள்ளங்கிதத்தை இவள் யார் என்றால் சாதாரண உபத்திரம் அல்ல, மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ரத்தம் சிந்தி ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். எங்க இருப்பார்? அவரு நமக்குள்ளே வாசமாயிருப்பார், அவளுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றடைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். கண்ணீர் யாவையும் துடைப்பார். மிகுந்த உபத்திரம், மிகுந்த பாடு, மிகுந்த பிரச்சனை, ஒன்று எல்லாம் நெருக்கம். 5ஆம் தேதி ஒன்றும் இல்லாத பல நெருக்கடிகள். போதும் பா, இந்த உபத்திரம் போதும், பாடுகள் போதும், பிரச்சனை சோதனை போதும் ஆண்டவரே, இனி நான் இருக்க முடியாது. அவர் சொல்றார், உன் வலது பக்கத்திலே வலையை போடு, உன் வலது பக்கத்திலே வலையை போடு. அவர்கள் கீழ்க்கு வலைகளை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். யோவானது சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். எங்க பட போடுங்கள்? வலையை வலதுபுறத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நீ ரைட்டா போடுப்பா, சரியா போடு, போடுற வலதுபுறம் சரியான இடத்திலே போடு, வலதுபுறம் போடு, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். சரியான பாதையை காட்டுவார், சரியான வழி காட்டுவார், சரியானதை செய்வார். அவர் நீ நினைக்கிறதை பார்க்கிறோம், அவர் நினைக்கத்தான் நடக்க முடியும். அவர் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். நீங்க நான் எடுத்துட்டு தோத்துடும், சில வேலையில் தவறிடும்.
நம்ம விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்தாலும் சிலது தவறி போயிட்டு, ஆனா கர்த்தர் பார்த்து நமக்கு செய்வாரானால் சரியானதை செய்து ஏற்ற வேளையில சரியானதை சரியான நபர் மூலமாக சரியான நேரத்தில் செய்து முடிப்பார். அப்படி நேரம் சரியான நேரத்தில் எல்லாம் சரியாய் செய்வார். வலது பக்கத்திலே பரம சேனை உண்டு, ஆகையால் சமாதானம். வலது பக்கத்திலே சேர்க்கிறவன் உண்டு, சகல சம்பூர்ணம் உண்டு. வலது பக்கத்திலே வேத புத்தகம் உண்டு, நமக்கு செவி கொடுத்தல் உண்டு. வலதுபுறத்திலே ராஜா உண்டு, நமக்கு சத்தியவானாய் மாற்றுவார், சத்தியவான் உண்டு. வலதுபுறத்திலே வெள்ளை அங்கி உண்டு, சரியான பாதை. நீ சரியான வேலைக்காக எதிர்பார்த்தது எல்லாம் சரியாய் நடக்கும். அன்பின் தெய்வமே, நன்றியோடு மெய் சோதரிக்கிறோம். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவரீர் உம்முடைய வேத வெளிச்சத்தினாலே அடியாறு கொடுத்த இந்த கிருபையை பெற்று விவரித்து காண்பித்திருக்கிறேன். என்னுடைய இறுதிகளை பதியட்டும். நீ ஆசீர்வதியும். எங்களுக்கு ஒரு ஆசாப் உண்டு, எங்களுக்கு ஒரு தலைவர் உண்டு, எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு, எங்களுக்கு ஒரு கணக்கர் உண்டு. எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாக்கும் காவலன் உண்டு. எங்களுக்கு சத்தியத்தை எழுதி கொடுக்கிற சங்கீதக்காரனாகிய போதகரும் உண்டையா. நீ இயேசுவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் 5ஆம் மாதத்திலே கர்த்தர் உன் வல பக்கத்திலே உனக்கு நேளாயிருக்கிறார், நேளாயிருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியத்தை செய்வீராக. நாமத்தை மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதா.